ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நிறைய விஷயங்களை பற்றி பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு லைவில் நடந்த விஷயமும் அண்ட் வந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற சில சில விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ நீங்கள் வந்துட்டு புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆன்சர் செக்ஷனில் அடுத்தடுத்து இது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு தெரியாதவங்க நான் சொல்லிடுறேன். ஸோ என்னோடய சேனல் வந்துட்டு மூவி ரிவ்யூ கண்டென்ட் பேஸ்டு அண்டு புதுசாக ஏதாச்சும் சம்திங் இப்போ எங்கேயாச்சும் போனால் விளாக்ஸு தியேட்டர் விளாக் இந்த மாதிரி போடுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். சரி, இப்போ மேட்ரு என்ன அப்படியே பற்றி வாங்க பேசலாம். இந்த லைவ், ஸோ அந்த லைவ்ல வந்து நான் ஒரு பாஸ்ட் 4 டேஸாக நான் வரல. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்கங்களா? ஏன் ரீசன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு ஒரு 4 நாளாகவே வந்துட்டு உடம்பு சரியில்லை. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு சின்ன சின்ன ஒரு பிரச்சனை இருந்துச்சு. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினச்சிருக்கிறல்ல நீ? உடம்பு சரியில்லாத ஒரு பிரச்சனை. ஸோ அந்த பிரச்சனையில வராமல் இல்லை. இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப சீரியஸ் கண்டிஷன். இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற டைம். பட் ஆனால் வந்துட்டு எனக்கு என்னால் முடியுது, அதனால தான் பண்ணுறேன். மற்றபடி என்ன இப்படி கொத்துக்கெல்லாம் நிற்கிறேன், என்ன உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறேன், சொன்னால் புரியாது, வந்தால் தான் புரியும். அடங்கம்மால ஏண்டா அப்படி மாதிரி தான் என்னோடய மைண்ட் தாட் இருக்குது. ஓகே, இப்போ அந்த லைவில் வந்து என்ன அப்படின்னா நான் ஒரு என்னோட புலம்பலில் நான் புலம்பிகிட்டு இருந்தேன். எனக்கு இருக்கிற சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்துட்டு புலம்பிகிட்டு இருக்கேன். ஓ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அதை பேசிகிட்டு இருக்கும்போதே வந்துட்டு ஒரு விஷயம் தோணுச்சு. என்ன அப்படின்னா வந்துட்டு என்னோட கண்டென்ட்டை வந்துட்டு யாரும் பார்க்கறது கிடையாது. மூவி ரிவ்யூ பேஸ்டான கண்டென்ட்ஸ். ஸோ யாரும் பார்க்கறது கிடையாதா? ரிவ்யூ ஆரம்பிச்ச அம்மாவோட வயிற்றுல வீடியோவை போடுவேன்டா கரெக்டான டயத்தில். இப்போ லைவுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறத பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அப்போ என்னோட கஷ்டத்தை புலம்பிகிட்டு இருக்கும்போது இன்னொரு தாட்டில் வந்துட்டு எனக்கு ஒரு மைண்டில் ஓடிட்டு இருக்குது, என்ன பேசலாம் என்ன சொல்லலாம் அப்படின்ட்டு. அப்போ நான் நினைக்கிறேன், என் சேனல் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ என் மேலே தப்பு இருக்குது, நான் கொஞ்சம் இன்டிசென்ட்டாக பிஹேவ் பண்ணேன். சில பேர் சொல்கிறாங்க நான் என்னமோ தப்பு தப்பு பேசுகிற மாதிரி இருந்துட்டு, நீங்கள் இவ்வளோ ரெஸ்பெக்டாக வந்து நான் உங்களுக்கு மேலே அவ்வளோ ரெஸ்பெக்ட் வச்சுருந்தேன் அப்படி இப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. நான் ஒரு சீரியஸாக கேட்டு சொன்னேன், அன்சப்ஸ்கிரைப் பண்ண இப்போ இருந்தால் பண்ணிடுங்க அப்படின்ட்டு. நம்ம ஒன்று சொல்கிறோம், ஸோ சொல்கிற வந்துட்டு கேட்க முடியல, பண்ண முடியாதுன்னா இல்லை என்னால் முடியாது, தப்பாக நினைக்காத, எனக்கு ஒன்றுக்குள்ள உங்கள் சேனல் பிடிக்கும்னு சொல்லலாம், உங்கள் வீடியோ பார்ப்பேன்னு சொல்லலாம். அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் வேறு சொல்லுவேன், எனக்கு வந்துட்டு நீ ரெஸ்பெக்ட் கொடுக்கல, பொண்ணுங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல, இப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்களே தவிர உன்னோட வீடியோ பார்ப்பேன், உன்னோட சேனல் நான் வந்துட்டு அது பிடிச்சிருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒருத்தங்க தான் சொன்னாங்க. மற்ற மாதிரி பெருசாக யாருமே வந்துட்டு எதுவுமே சொல்லலை. ஸோ அது கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம லைஃப்பில் வந்துட்டு நடந்துக்கிட்டே இருக்குது. பிகாஸ் யாருமே இங்கே நல்லவங்க கிடையாதுங்க, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. யாருமே இங்கே நல்லவங்க கிடையாது. எல்லாருக்குமே வந்துட்டு சூழ்நிலைக்கு ஏற்ப நடிகை தான் செய்கிறாங்க. ஓகே, ஸோ ஒரு மாதிரி அங்கே நடிக்கிறது, ஒரு மாதிரி இங்கே நடிக்கிறது, இவங்ககிட்ட ஒரு ஃபேஸ் காமிக்கிறது, அவங்ககிட்ட ஒரு ஃபேஸ் காமிக்கிறது, இப்படி தான் நடிக்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, ரெஸ்பெக்ட் போயிடுச்சு உன்னால், உன்னோட ரெஸ்பெக்ட் நான் வச்சுருந்தேன் உன்னோட இடத்துல போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், உண்மையாக இருக்கிறவங்க வந்துட்டு கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், ஏற்றுக்க முடியாது, சொல்கிற விஷயத்தை ஏற்றுக்க முடியாது. பொய்யா நடிக்கிறவன் என்ன வேணால் சொல்லிடுவான், என்ன வேணால் பேசுவான். நீங்கள் அதை தலையாட்டுற மாதிரி தலையாட்டிட்டே இருக்க வேண்டியது. அப்போ நான் வந்துட்டு மூவி ரிவ்யூ கண்டென்ட்டு போடுறேன். சில பேருக்கு பிடிச்சிருக்கு, சில பேர் பிடிக்கல, தெரிஞ்சுக்கலாம், விட்டுருங்க. கொஞ்சம் பொதுவாக சோசியல் விஷயமாக பேசுகிறேன். அதை அதர் பேஸ்டான சப்ஸ்கிரைப்ஸ் பார்க்குறாங்களோ இல்லையோ, சப்ஸ்கிரைப்ஸ் பார்க்குறாங்கட்டா பார்க்கல, எனக்கு அது வந்து கொஞ்சம் ஒரு டிஸ்ரெஸ்பெக்டாக இருக்குது. நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக வந்துட்டு ஒரு விஷயம் மேக் பண்ணி போடுறேன் அப்படின்னா அதோட கருத்தில் கொஞ்சம் சொல்லலாமே. நீங்கள் பாருங்கள்,
கருத்தில் சொல்லலாமே அப்படி மாதிரி தோணுச்சு. அப்போது நான் இந்த லைவ் வரும்போது கொஞ்ச நாள் லைவ் வரல, எனக்கு உடம்பு சரியில்லை. சரி வரும்போது வந்துட்டு இதை பற்றி சொல்கிறேன், கண்டுக்கவே மாட்டுறாங்க. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்கள் அப்படியா, நாங்கள் சரியாக தான் பேசுகிறோம். இக்னோர் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. எஸ், நான் இனிமேல் இக்னோர் பண்ணலான்னு இருக்கேன். எப்படி, எதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன மதிக்காதவங்கள நான் எதுக்கு மதிக்கணும் அப்படிங்கிறத என்னோட பாயிண்ட். ஓகே, நான் லைவ் போடுறேன், லைவ் பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு என்னோடய வீடியோ முக்கியம் இல்லை, புரியுதா? என்னோடய வீடியோ முக்கியம். நான் ஏதாவது லைவ் வந்தாலுமே வந்துட்டு அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரில. கொஞ்சம் பேர் பார்க்குறீங்க, உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ். சரி, இதில் வந்துட்டு எனக்கு என்ன தெரியுமா, என் மேலே தப்பு இருக்குது, உங்கள் மேலே தப்பு இருக்குது. ஐ எம் சாரி. நீங்கள் எப்போ சாரி கேட்க போறீங்க? கேட்கல முடியாது அப்படின்னு வந்துட்டு பரவாயில்ல, திச்சிட்டு விட்டுருங்க. உங்களுக்கு தூக்க இப்போ சோசியல் விஷயமா கொஞ்சம் வருவோமா? என்ன அப்படின்னா வந்துட்டு என்னை பற்றி தான். இந்த ரூமுக்கு வந்து கொஞ்ச நாள் ஆகிடுச்சு. ஸோ ஒரு 3-4 மாதம் ஆகிடுச்சு. வந்ததுலேருந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, சம்திங் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. என்ன தெரில, ஏன் கஷ்டம் தெரில, எல்லாமே தெரில, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அண்டு நம்ம வந்துட்டு நல்ல விஷயங்களை சொல்லலாம் ட்ரை பண்ணுறோம், பூமர்ன்றாங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக நான் வந்து அது சொல்லுவேன், ஆனால் நீங்கள் அதை கேட்பீங்களா அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு டவுட். இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், கேளுங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயத்துக்காக ஓடுறீங்க, ஓகே? நான் அந்த இந்த இதில் சொல்லியிருந்தேன், லைவோட சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா வந்துட்டு சாதிக்கணும், நான் அதை சாதிக்கணும், நான் இதை சாதிக்கணும், நான் வந்துட்டு அங்கே போகணும், இங்கே போகணும், இவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்னு ஓடுறீங்க. ஃபஸ்ட்டு சாதிக்கிறதோட மேட்ரு என்ன அப்படின்னா வந்துட்டு வாழணும். நீ முதல்ல நீயாக வாழணும், நீ முதல்ல வாழணும். நீ வாழ்ந்தாதான் சாதிக்கிறது, சாதியாமல் இருக்கிறதெல்லாம். உனக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ப்ரியாரிட்டி என்ன அப்படின்னா, உனக்கு கொடுக்கப்பட்ட லைஃப்பை நீ வாழணும், அதுதான் மேட்ரு. அதை முதல்ல பண்ணுங்க. உன்னோட வாழ்க்கையை நீ வந்து ரசித்து வாழ ஆரம்பி, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பண்ணலாம். நான் இன்னைக்கு கூட என்னோட வந்துட்டு சாப்பாடு வாங்க போகும்போது அங்கே ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது பேர் சொல்லுவார்ல, ஸோ அவங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது கடுப்பாக இல்லைடா, வாழ்க்கையே வெறுப்பாக இருக்குது. என்ன வெறுப்பாக இருக்குது? வாழணும், வந்துட்டோம், வாழ்ந்து தான் ஆகணும், வாழுது அப்படின்ட்டான். எனக்கு அப்படியே நறுக்குன்னு இருந்துச்சு. நான் சொன்ன பாயிண்ட் எல்லாமே வந்துட்டு ஓகே சூப்பர், எஸ் அப்படி. ஏன்னா இங்கே மேடம் நான் வந்துட்டு நான் இருந்தால் அவன் சொல்லியிருக்கிறேன், ஆனால் இப்போ அவன் எனக்கு சொல்கிறான். ஏன் இருந்தா என்ன? அது இப்போ தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நமக்கு தெரியுது இல்லை, நான் எந்த மைண்ட் செட்டில் இருந்தேன், இப்போ என்ன மைண்ட் செட்டில் போயிட்டுருக்குது அப்படி மாதிரி எனக்கு தெரியுது. கடைசியாக உடனே சொல்லிக்கிறேன், என்ன பண்ண வந்துட்டு என் வேலைக்கு தப்பு இருக்குது, நான் வந்துட்டு இப்படி பண்ணிடக்கூடாது, பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்ல நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா எல்லாரும் ஒரு விதத்தில் ஒரு ட்ரிகர் ஆகிட்டாங்க. ஓகே, நான் வந்துட்டு கோவப்படாமல் பேசுகிறத வந்துட்டு கோவப்படுற மாதிரி நினைக்கிறாங்க. நான் கோவப்படலை, நான் கோவப்படாமல் தான் பேசுகிறேன். கோவப்படாமல் பேசுகிறதே அப்படி நினச்சா கோவப்பட பேசுகிறேன் என்ன மாதிரி தெரில. அண்டு நம்ம லைஃப்பில் வந்துட்டு எல்லாமே நிச்சயம் கிடையாது, ஓகே? ஸோ இதுதான், இப்படி தான், இது மாதிரி தான், அடுத்தவங்களை மிரட்டி ஒன்றும் கிடைக்க போகிறது. ஸோ உங்கள் வேலை என்ன அதை பாருங்கள், என் வேலை என்ன நான் அதை பார்க்குறேன். அண்ட் நீங்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நான் இதுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சம் சோஷியல் விஷயமாக கண்டென்ட்டுக்குள்ளே இறங்கலான்னு இருக்கேன். லைக் வந்துட்டு அங்கே அவ்வளோ சாவு இருந்துச்சு, இங்கே இவ்வளோ விழுந்தாங்க, இங்கே அங்கே விழுந்தாங்க, அப்படிலாம் கிடையாது. சோஷியல் விஷயமா எனக்கு என்ன நல்ல விஷயங்கள் தோணுதோ அதை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். அதை எங்கே எடுத்துக்கோங்க, எடுத்துக்கலைன்னா அப்படின்னா விட்டுருங்க, தச்சுட்டு ஓகே? ஸோ நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக டேக் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நம்பி உங்களுக்காக சில இது சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதை வந்து புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன், ஓகே? திருந்துங்க, தட்ஸ் இட். அண்ட் இப்போ கூட நம்ம வந்துட்டு நிறைய நடிகர்களை பார்த்துட்ருக்கோம், முட்டாள்தனமான நடிகர்கள். அவங்களெலாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அந்த இன்ஸ்டாகிராம் ஆக்டர்ஸ். ஸோ யாரை எங்கே உட்கார வைக்கணுமோ அவங்கள அங்கே உட்கார வைக்க. கண்டிப்பாக யூ வில் பி தி பெட்டர் பர்சன் இன் த வேர்ல்ட், ஓகே? ஸோ புரிஞ்சவன் பிஸ்தா.
அப்படின்னு சொல்லணும். வேறு என்ன அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு இப்போ இருக்கிறத சின்ன விஷயம் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா எனக்கு இப்போயே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. லைக் உடம்பு கொஞ்சம் சரியில்லை. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.